Hello guys, welcome to Motor Driven Media. இன்னைக்கு நம்ம கார் ரிவ்யூல வந்து Ford EcoSport பத்தி பார்க்க போறோம். இந்த வண்டி வந்து 2019 மாடல் Ford EcoSport. Ford EcoSportோட ஹிஸ்ட்ரி நம்ம திரும்பி பார்த்தோம்னா Ford EcoSport வந்து 2003ல ஃபர்ஸ்ட் பிரேசிலில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து 2012 தான் வந்துச்சு. 2012லேருந்து 2021 வரை மேனுஃபேக்சரிங் இருந்துச்சு. இந்த எஸ்யூவி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு sub 4 மீட்டர் எஸ்யூவி. இது காம்பேக்ட் செக்மெண்ட்டில் வரும். இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி. ஏன்னா இது வந்து அண்டர் 4 மீட்டர் மார்க்கில் இருக்கும் இதோட லென்த்து. அண்ட் இந்த வண்டி வந்து இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது. நம்ம எல்லாரும் தெரியும், கம்பெனி வந்து ஆல்ரெடி இந்தியா விட்டு போயிட்டாங்க. பட் அவங்க அது திருப்பி வர மாதிரி பிளான்ஸ் இருக்குது. அது இன்னும் ஷோராக அவங்க சொல்லலை. கம்ப்ளீட்டபிலிட்டி யூனிட் மட்டும் கொண்டு வரேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த வண்டி வந்து ரொம்பவே நல்ல வண்டிங்க, மிஸ் பண்ணுறாங்கலாம் இந்தியன் மார்க்கெட்டில். இப்போ வந்து நம்ம வந்து Ford EcoSportோட எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் வந்து டிஆர்எல் இருக்குது, சின்னதாக டிஆர்எல் தராங்க. அண்ட் ஹாலோஜன் லேம்ப் வந்து ஹை பீமு, லோ பீமுக்கு வந்து எல்இடி லேம்ப் தராங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் இருக்குது, ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரில்லை பொறுத்தவரையும் ஒரு பெரிய கிரில்லாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தா ரேடியேட்டர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து காற்று உள்ளே போகிற மாதிரி ரொம்ப சட்டிலாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. இப்போ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்து sub 4 மீட்டர் வண்டி. அதாவது லென்த்து பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். 3998 மில்லிமீட்டர்ஸ் இந்த வண்டியோட லென்த்து, ஓவரால் லென்த். அந்த சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோர் கீழே வந்து பிளாக் கலரில் பெரிய கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் நல்லா பெருசாக போகுது. இது வந்து இப்போ நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ் ஆகாது. அண்ட் அப்படியே பின்னாடி வந்து வீல் வந்து பார்த்தோங்களேன். வீல் பற்றி பார்த்தோன்னா வீல்ஸ் வந்து 205/60 R16 16 இன்ச் வீல்ஸு வித் 205 mm வித்து. ஸோ இந்த வண்டி வந்து நல்லாவே நமக்கு வந்து ரோட் கிரிப் கிடைக்கும். இந்த வண்டியோட சைஸுக்கு இது நல்ல டயர் தான். இப்போ ரியர் எண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைலைட்டே வந்து இதோட ஸ்பேர் வீல் தான். இது இல்லாமல் இந்த வண்டியை பார்க்கவே நல்லா இருக்காது. Ford EcoSportல ஏசின்னு ஒரு மாடல் வந்துச்சு. அந்த மாடலில் வந்து இந்த வீல் இல்லாமல் வரும். அது யாருக்குமே பிடிக்கல. இந்த வண்டியோட ஹைலைட்டே இதுதான். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்கிங் பண்ணும்போது இந்த வண்டியோட ஸ்பேர் வீலை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சென்சார் வந்து பாடி வரையும் தான் உங்களுக்கு வந்து ரீடிங் தரும். நீங்கள் பார்க்கிங் பண்ணும்போது நீங்கள் பின்னாடி வந்து வீல் பார்க்காம விட்டீங்கன்னா அவ்வளோதான், இடிச்சிருவீங்க. அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் பூட்டை பொறுத்தவரை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பூட் வந்து பார்த்தீங்கன்னா சைடேஸ் ஓப்பன் ஆகும். சைடு ஹிஞ்சுடு. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்கலாம். அது ஏன்னா இப்போ வந்து இடிச்சிரும் வண்டி. வந்து நம்ம பின்னாடி பார்க் பண்ணியிருக்கோம், டைட்டான இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி திறக்கும் போது வண்டி வந்து அடிப்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அண்ட் பூட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பூட்டோட ஸ்பேஸ் வந்து 352 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். இது வந்து டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். இப்போ நான் பானட்டை திறக்கிறேன், ஃப்ரண்ட்டை பார்ப்போம். பானட்டே நல்லா ஹெவியாக இருக்குங்க. இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி இதிலே தெரியுது. நல்லா ஹெவியான பானட்டு. சவுண்ட் ப்ரூஃபிங்க்கும் இங்கே நிறையா இன்சுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இன்ஜினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் TDC டீசல் இன்ஜின். உண்மையாக சொல்லணும்னா இந்த இன்ஜின் வந்து டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டார்க்கியான இன்ஜின் சொல்லுவாங்க மார்க்கெட்டில். இன்ஜினோட சவுண்டை நம்ம லிசன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், பாருங்க நாய்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டீசலோட ரம்பிளிங் சவுண்ட் எவ்வளோ அழகாக கேட்குதுன்னு. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். Ford Fiestaலேருந்து இந்த இன்ஜின் தான். இந்தியாவில் ரொம்ப நாளாக இந்த இன்ஜின் இருக்குது. இது ரிஃபைன் பண்ணி இன்னும் நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தட்டுக்கு தான் இந்த வண்டி பேர் போனதுங்க. எவ்வளோ சாலிடாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு இது இந்த சவுண்ட்லேயே நமக்கு தெரியும். நான் பானட் தொடங்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ வெயிட், நான் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொன்னேன்னு. இதே மாதிரி தான் டோரும். கம்ப்ளீட்லி இட்ஸ் சாலிட்லி பில்ட் கார், அதில் டவுட்டே இல்லை. சரி, இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ளே இப்போ நம்ம வந்து உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இட்ஸ் அ வெரி டிரைவர் ஃபோக்கஸ்ட் கார். ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாமே ரொம்ப டிரைவருக்கு ரொம்ப ஈஸியாக கை கடக்கமாக எல்லாமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த வண்டியில். இன்ஃபோர்டைன்மெண்ட் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், ஏசி கண்ட்ரோல்ஸ் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வர வண்டிலாம் மோஸ்ட்டாக டிஜிட்டலாக இருக்குது. இந்த வண்டியில் வந்து எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸு நட்டு கொடுத்துருக்காங்க, நாப்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாபில், அண்ட் ஹேண்ட் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஆட்டோ மோட் இருக்குது. ஃபிசிக்கலாக எல்லா பட்டனும் நமக்கு என்ன தேவையோ நம்ம கண்ணை வந்து ரோட்லேருந்து எடுக்காமல் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் பிரச்சனையே இல்லை. சமயம் ஏசியை பற்றி பேசும்போது இந்த வண்டியில் வந்து ஏசி வென்ட் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா கீழே இருக்குது.
நான் வண்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டேஷ்போர்ட் டாப்லேயே ஏசி வெண்ட் இருக்கும், கீழே வந்து நமக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க இன்ஃபோர்டைன்மெண்ட் ஏசியும். இது ஏன் ரீசன்னா பின்னாடி வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வெண்ட் இல்லை, ஏசி வெண்ட் இல்லை. அந்த ரீசனுக்காக தான். அவங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வரணும், பின்னாடி கொஞ்சமாச்சு காற்று போகணுன்றதுக்காக வந்து கீழே வச்சுருக்காங்க. கீழே டைட்டானியம் மாடலில் வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பர்சனலாக சொல்லணுன்னா இந்த வண்டியை வந்து நான் ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு மட்டும் தான் கேட்பேன், வேறு வந்து பண்ண மாட்டேன். சும்மா நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னன்னு தெரில எனக்கு. கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் இது ரொம்ப அவுடேட்டட், ஓகேவா, அது வந்து செட் ஆகாது. நம்ம ஜிமெல்ஸ் போட்டே போயிடலாம் எங்கே வேணாலும். மற்றபடி ஃபோன் கால்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம், ஆடியோ பாட்டு கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ரேடியோ பாட்டு அது மாதிரி கேட்டுக்கலாம். மற்றபடி இட்ஸ் ஓகே, இது ஒரு பேசிக்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் விச் வி கேன் லிவ் வித், ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்து வந்து இப்போது ஸ்டியரிங், அதாவது இப்போ நம்ம வந்து ஸ்டியரிங் பக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸும் இருக்குது இந்த வண்டியில், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்டர் இருக்குது, அண்டு நம்ம டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம். ஸ்பீடோமீட்டரை பற்றி பேசும்போது இப்போ ஸ்பீடோமீட்டரை பார்க்கணுன்னா வெரி ஸ்ட்ரைட் டு த பாயிண்டில் இருக்குதுங்க ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும். அதாவது ஸ்பீடு, ஆர்பிஎம்மு, ஃபியூவல் கேஜு, டெம்பரேச்சரு எல்லாமே காட்டுது கரெக்டாக. அப்புறம் வார்னிங் லைட்ஸ்லாம் நம்ம பேசிக்காக இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து ஸ்பீடு பார்க்கலாம், வண்டி என்ன ஸ்பீடு டிஜிட்டலாக பார்க்கலாம். அண்ட் தென் நமக்கு வந்து எவ்வளோ மைலேஜ், ட்ரிப்பு, அதெல்லாம் பேசிக்காக வண்டியில் இருக்கிறதெல்லாம் ரேஞ்ச் எல்லாமே காட்டும். செட்டிங்ஸ், வண்டி செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதில் நம்ம என்னென்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வண்டியில். டேஷ்போர்ட் பற்றி பேசும்போது இன்னொன்று சொல்லணும், டேஷ்போர்ட் கொஞ்சம் பெருசுங்க அந்த வண்டியில், அதாவது ரொம்ப தேவைக்கு மிஞ்சின அளவுக்கு டேஷ்போர்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தா நமக்கு வந்து கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர் பெடல் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஃபினிஷில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க, இட் இஸ் ரியலி நைஸ் டு சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ், பேசஞ்சர் சைடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்விங் மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம நல்லா ஃபோன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே டேஷ்போர்டில் க்ளவ் பாக்ஸ் இருக்குல்ல, க்ளவ் பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா பெரிய சைஸில் ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான், பட் 2 செக்ஷனாக பிரித்ததுனால கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணலாம் ஸ்பேஸை. பார்த்தோன்னா ஆம்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து நல்லாவே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குதுங்க, நல்லா டீப்பாக போகுது அந்த ஏரியா. அதுக்கப்புறம் டோர்ஸ் பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டோர் சைடில் வந்து பாக்கெட்ஸ் இருக்குது, அந்த பாக்கெட்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ்டாக இருக்குது, நம்மளால் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஓரளவுக்கு வைக்க முடியும், அந்தளவுக்கு நல்ல சைஸ் தான். அண்ட் மேலே வந்து நமக்கு வந்து சன்கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக பேடிங் போட்டு. சன்ரைசரை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் சைடில் தான் நமக்கு வந்து இந்த வேனிட்டி மிரருக்கு லைட்லாம் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ரியலி நீட் டச். லைட் வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னா, லைட் அதுவே ஆஃப் ஆகிக்கும், நம்ம மூடும் போது அதுவே ஆஃப் ஆகிக்கும், ஸ்விட்ச் அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நீட்டான ட்ரிக் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். பேக் சீட் ஆஃப் த ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட், அது இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்டை வந்து விரும்ப மாட்டாங்க. பார்த்தோன்னே சொல்லுவாங்க, வெளில பார்த்தோன்னே சொல்லுவாங்க, எப்பா வண்டியெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பின்னாடி ரொம்ப சின்னதாக இருக்குது, இப்போ பார்க்க ரொம்ப கிராம்ப்டாக இருக்கேப்பா, பின்னாடிலாம் சீட்டுக்கு ரொம்ப கிராம்ப்டாக இருக்குமே எக்கோஸ்போர்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 ஃபுட் ஹைட்டு, ஓகே, ஆல்மோஸ்ட் 6 ஃபுட் டால்னா. நான் இப்போ வந்து உட்காந்துருக்கிறேன், டிரைவிங் சீட் வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷனாக தான் நான் வச்சுருக்கிறேன், என்னோடய யூஸ்வல் டிரைவிங் பொசிஷனாக தான் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். நான் வந்து நல்லாவே பின்னாடி வச்சு நான் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் ஆக்சுவலி சர்ப்ரைஸ்ட். ஃபஸ்ட் டைம் நான் வண்டி ஆகும்போது ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், ஏன்னா ஐ வாஸ் ஃபீலிங் குவைட் கம்ஃபர்டபுள் இன் திஸ். எனக்கு வந்து ஓரளவு கன்சிடரபிளான நீ ரூம் இருந்துச்சு, லெக் ரூமும் வந்து ஓகே, ஒரு டீசெண்டாக இருக்குது லெக் ரூமு. அண்டர் தி சப்போர்ட்டும் ஓகே, டீசெண்டான அண்டர் தி சப்போர்ட் தான், ஏன்னா எஸ்யூவினால கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக தான் இருக்குது வண்டி, கொஞ்சம் சீட்லாம் ஹைட்டாக தான் இருக்குது. அண்ட் ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூமும் டீசெண்டாக தான் இருக்குது, ரெஸ்ட்லாம் பண்ணணும், அது எஸ்யூவினால் பாடியோட ஷேப் எப்படினாலும் அது பிரச்சனை இல்லை, ஆவரேஜாக இருக்குது, நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இல்லை யூஸ்வலாக நான் எல்லோரும் ஒரு எக்கோஸ்போர்ட்டில் மேலே வச்சுக்கிற அப்படின்னு என்னென்னா ரொம்பவே இடம் இருக்காதுன்னுவாங்க, பட் அப்படி இல்லை, எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. அதே சமயம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 கப்போர்டர்ஸ் இருக்குது, நம்மளால் கை வச்சு ரிலாக்ஸ்டாக போக முடியும், நல்லாயிருக்கும், இது நல்ல டச் தான் இது. ஆனால் த்ரூ லோடிங் கிடையாது இந்த வண்டியில், நிறைய வண்டியில் வந்து இங்கே ஒரு ஹோல் மாதிரி நம்ம எடுத்து நம்ம வந்து எதாவது ஸ்டோர் பண்ணி ரேக் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம், பட் அந்த ஃபீச்சர் இந்த வண்டியில் கிடையாது. அதை பற்றி பேசும்போதே இந்த வண்டி வந்து 60-40 ஸ்ப்ளிட்டு, 60-40 ஸ்ப்ளிட்டில் வந்து இந்த வண்டி வந்து ஃபோல்ட் ஆகும், சீட்ஸ் ஃபோல்ட் ஆகும். நம்ம முன்னாடி பேசுன மாதிரி இந்த வண்டியில் பேக் சீட்டில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வெண்ட் கிடையாதுங்க, ஏசி வெண்ட் கிடையாது, பின்னாடி வந்து பிளெயினாக தான், பிளாஸ்டிக் தான், ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நம்ம எல்லா வண்டிலையும் வந்து இப்போ மேனுவல் கார்ஸில் நான் சொல்கிறேன், பொதுவாக வந்து இப்போ நம்ம கியர் போட்டு இருந்தது ஆல்ரெடி அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜம்ப் ஆகும், ஃபர்ஸ்ட் கியர் இருந்துச்சுன்னா ஜம்ப் ஆகும்ல, பட் இந்த வண்டியில் வந்து அப்படி ஆகாது, ஏன்னா
சேஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. சேஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன்னா இப்போ வந்து நம்ம கிளச்சை ப்ரெஸ் பண்ணி இன்ஜின் பட்டன் அமுத்தினா தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது ரொம்ப காமன். பட் அந்த டைமில் இந்த வண்டியில் அப்போ கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா பார்த்தாங்கலாம். இந்த வகையில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டிருந்தாலுமே இன்ஜின் ஆஃப் ஆகாது. அதுக்காக இது பண்ணியிருக்காங்க அந்த ஃபீச்சர். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்டை ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போடுங்க. சேஃப்டினா ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் கியர் போட்டு. இந்த வண்டியில் நான் உட்காந்தோடனே நான் நோட்டீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம், சீட்டிங் பொசிஷன் வந்து நல்லாவே பெரிய வண்டியில் உட்காந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இப்போ நான் ரோடை வந்து இப்போ கிராஸ் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, வண்டியில் ஏ பில்லர் வந்து கொஞ்சம் பெருசு. ஏ பில்லர் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம விஷனை பிளாக் பண்ணுது. ஒரு பெரிய லெவலில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகுது. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு டூ வீலர் ஆட்டோ ஏதாவது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு கிராஸ் ஆகி போகுதுன்னா டிராஃபிக்லாம் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதை நம்ம பார்த்து நம்ம ஓட்டணும் இந்த வண்டியில். ஆனால் சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ஒன்றுமே தெரியல உண்மையாக சொல்லணும்னா. இது ஃபுல்லாக மறைச்சிருது. சூப்பராக இருக்கும். பானட் விசிபிலிட்டி அண்ட் ஒரு ஹைட்டாக வந்துருக்கிறோம். நல்ல ஒரு எஸ்யூவி ஃபீல் தான் வருது. காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரியே இல்லை. ஸ்டியரிங் வெயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் வெரி குட், வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஜாப்பனீஸ் வண்டி இல்லை ஹுண்டாய் மாதிரி வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸ்டியரிங்கு. இல்லை ஜெர்மன் வண்டிலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெவியர் சைடு இருக்கும் கொஞ்சம். பட் இந்த வண்டி வந்து இட் ஹாஸ் அ ப்ராப்பர் பேலன்ஸ் வித் ஸ்டியரிங் வெயிட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்லிங் எஃபெக்ட் நல்லா இருக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி 1.5 TDC டீசல் இன்ஜின் விச் இஸ் மேட்டட் டு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ். இதுதான் வந்து எல்லோரும் மோஸ்ட்டாக வாங்கின வேரியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் இந்த பெஸ்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ். ஏன்னா இதில் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் அது ஒன்றுமே தராது. ஆக்சுவலாக 10 தான் தரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் தரும். இதில் ஒரே ஒரு இந்த வண்டியில் மிஸ்ஸிங் என்னென்னா டீசல் ஆட்டோமேட்டிக் தான். இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் வந்துருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, கம்பெனியே இல்லை. அப்புறம் பேசிங்கன்னா பிரயோஜனம். கம்பெனி இருந்தால் இந்த வண்டி வேறு லெவல் லிட்டாக இருக்குங்க. அதாவது இட்டு தான் இந்த வண்டி நான் இல்லைன்னு சொல்ல, இப்போ வரைக்கும் நல்லா ஓடி இருக்கும்ன்ற நல்லா டஃப் கொடுத்துருக்கோம். சின்ன வண்டிகளுக்கெல்லாம் காம்படிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கியர் பாக்ஸும் நல்லா தான் இருக்குது. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ். கேட்ஸ்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்குது. அண்ட் 5 கியர் இருக்கிறது ஒரு குறை தான். பட் ஸ்டில் 6th கியர் கேட்கும் இந்த வண்டி. ஆக்சுவலாக நம்ம நல்ல ஸ்பீடில் போகும்போது நான் ஓட்டியிருக்கேன் ஹைவேஸில். இன்ஜின் இஸ் மோர் தென் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் 5 gears. 6 gears இருக்கணும், பட் இல்லை. அடுத்து வந்து இப்போ நான் சஸ்பென்ஷன் பற்றி பேசியே ஆகணும். சஸ்பென்ஷன் வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் நார்மல் ரோடில் தான், மெயின் ரோடில் தான் போயிட்டுருக்கிறேன். கொஞ்சம் பம்பியான ரோட்ஸில் வந்து ஓட்டும் போது நல்லாவே ஃபீல் ஆகுது. அதோட வைப்ரேஷன் எல்லாமே உள்ளே வருது நமக்கு. ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் இஸ் ஆன் ஸ்டிஃபர் சைட், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பஞ்சியாக தான் இருக்குது இன்ஜின். அதாவது எப்படின்னா மிட்ரேஞ்சில் நல்லா பஞ்ச் கிடைக்கும் நமக்கு இந்த வண்டி ஓட்டும் போது. நல்லா 3rd கியரில் நல்லா தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 30,000 RPM போனோம்னா சூப்பராக இருக்கும். அது வரையும் நல்லா இருக்கும் வண்டி. அது மாதிரி மிட்ரேஞ்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. டார்க்கியாக இருக்குது இன்ஜின். நம்மளால் ஓவர்டேக் பண்ணணும், இதை சடன் ஓவர்டேக் பண்ணோன்னா நல்லா பண்ணலாம். இதில் நம்பி பண்ணலாம், நல்லா இருக்கும் இன்ஜின். இந்த இன்ஸ்டன்ட் பவர் டெலிவரின்னா சொல்ல முடியாது, கிராஜுவலாக ஏறுது. மிட்ரேஞ்சில் நல்லா தருது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பவர். இல்லை, நான் கியர் பற்றி பேசும்போது முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே வந்து சில பேர் ரெக்வஸ்ட் போட்டு வச்சுருந்தாங்க முன்னாடி. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் வந்து கிளச்சு ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு அது பெருசாக ஃபீல் ஆனதில்லை. பட் நான் எல்லோரும் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், இந்த வண்டியில் கிளச்சு வந்து ஹெவியாக நான் சொல்லிட்டேன். மற்ற வண்டி ஓட்டுறதை விட நான் கம்பேர் பண்ணுறப்போ இந்த கிளச்சு கொஞ்சம் ஹெவி தான், ஒத்துக்கிறேன். பட் கால் வலிக்கிற அளவுக்கு ஹெவியாலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் அது வந்து ஹெவியர் சைடில் தான் இருக்குன்னு நல்லா பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு மெயின் ஹைலைட் என்னென்னா மைலேஜ். அதுவும் இந்த இன்ஜின் 1.5 லிட்டர் TTC இன்ஜின், மேனுவல் கியர் பாக்ஸோட மைலேஜ் வந்து தாறுமாறாக தரும். அதாவது எப்படின்னா, நம்ம ஓட்டுற விதத்தில் தான். சிட்டிலே வந்து சாலிடாக உங்களுக்கு வந்து எனக்கு வந்து 17 தருது, 15லேருந்து 17 தரும். அது வந்து ஷுர், கரெக்டாக ஓட்டினீங்கன்னா, நார்மல் ஸ்பீடில் ப்ராப்பராக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக 17 தரும், 15 தரும். உங்களால் மேக்ஸிமம் 17 வரைக்கும் புஷ் பண்ண முடியும். லாங்கில் போனீங்கன்னா வந்து 19-20 தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையாவே இருக்குது. 19-20, சில பேர் 20 மேலே தருது. பட் எனக்கு 19-20 மேலே தந்ததில்லை. பட் 20 மேலே தருது நிறைய பேர் பேசிக்கிறாங்க, விச் இஸ் ரியலி குட் நம்பர். இன்னொரு டிப் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் வண்டி, இந்த வண்டி இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டி நம்ம புதுசாக வாங்க முடியாது. இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இல்லை, எந்த வண்டி வாங்கினாலும் சரி, சம்டைம்ஸ் இந்த இன்ஜின்லாம் வந்து ஃபோர்ட் இன்ஜின் நான் சொல்கிறேன், ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் இன்ஜின். அவங்க பழைய ஓனர் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிட மாட்டாங்க.
ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ரம்பிளிங் நாய்ஸ் நிறையாவே இருக்கும். அது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். வண்டி ஓட்டும் போது நமக்கு வந்து ஃபீல் ஆகும். சரி பண்ணுறதுக்கு இன்ஜின் வந்து டியூன் பண்ணோம். டியூன் இன் சென்ஸ் நான் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, மெக்கானிக்கை கொண்டு போய் டியூன் அந்த கிடையாது. நம்ம செல்ஃப் டியூனிங் பண்ணலாம். அப்படின்னா ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஷெல்லில் வைக்கிறாங்க. ஷெல்லில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பவர் டீசல் மாதிரி ஸ்பெஷலாக பெட்ரோல் கொஞ்சம் ஒரு 15-20 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பெட்ரோல் ஆர் டீசல் சம்திங். அடிட்டிவ் டீசல் சொல்லுவாங்க. அதை அடிட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதில். அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணேன். மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகுது, வண்டியும் சாஃப்ட் ஆகும். அது மாதிரி நீங்கள் போட்டு ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தீங்க வண்டியோட பிஹேவியரே மாறிடும். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிங்கிள் ரோடில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கார்னர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணோம், லாரி போயிட்டுருக்கு, ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா அந்த பாடி ரோல்ன்றது இருக்க தான் செய்யும். அந்த கார்னரிங் பண்ணும் போதெல்லாம் வண்டி கிரவுண்டடாக இருக்கும் ஓரளவுக்கு. உங்களுக்கு அந்த ஒரு அஷூரிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி. அந்த வண்டியில் தான் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இந்த ஸ்டேரிங் வெயிட் கான்ட்ரிபியூட் பண்ணுறதும் இந்த வண்டியோட ஸ்டேரிங் நேச்சரும் அதோட இந்த வண்டியோட டைனாமிக்ஸும் கரெக்டாக ஹேண்ட்லிங் பண்ண நமக்கு உதவுது. ஓகே கைஸ், வித் திஸ் இந்த வீடியோ முடிவுக்கு வருது. அண்ட் உங்களுக்கு ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் பற்றி ஒரு நல்ல ஒரு இன்சைட் கிடச்சோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.